ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன்னின்று, அன்னை தந்தையுந்தன் சன்னதி முன்னின்று சொன்ன வாக்கு அல்லாது ஏப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நீதியின் ஆயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு. நீதியின் ஆயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு. ஜோதி பரே சுத்தர் ஆலயமாகவே, ஜோதி பரே சுத்தர் ஆலயமாகவே சொந்தமாய் தந்தேன் எந்தன் சரீரத்தை, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. என்னை ஜீவ பலியாய். ஏழாவது வார்த்தை திரு டாக்டர் ஜான்சன் மேத்யூ ஐயா அவர்கள் வாசிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த ஏழாம் வார்த்தை, இறுதி வார்த்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஜெபிப்போம். உன்னதங்களிலே வாசமாய் இருக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நன்றியோடு நிற்கிறோம். நீர் பேசிய அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த இறுதியான வார்த்தையிலே நீர் பேச வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். வழக்கமாக போதகர் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஒரு செய்தியை கொடுக்கும் பொழுது 30 நிமிடம் கடந்து 40 நிமிடம் ஆகும் பொழுது வாட்ச் பார்க்குவோம். அதுக்கடுத்து இன்னும் லேட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் எழுந்து போவோம். ஒரு செய்திக்கு இன்றைக்கு 8 செய்திகள், 7 செய்தி இல்லை, 8 செய்திகள், 16 பாடல்கள். இவ்வளோ நேரம் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு முன்பாக பேசியவர்கள் எனக்கு பாரம் கொடுக்காமல் ஒரு சில கருத்துக்களை அவர்களே சொல்லிவிட்டார்கள். அதிக நேரம் எடுத்துக்கொண்டபடியினால் நான் மிக சுருக்கமாக இந்த வார்த்தையை ஆண்டவர் வெளிப்படுத்தினதை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை இரத்த பூக்கள் என்று சொல்லி மறைந்த போதகர் அறிவர் ஜே.ஆர். ஜேசுபாதம் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். இந்த வார்த்தைகளை பூக்களாக அவர் வர்ணித்திருந்தார். அதில் 7வது வார்த்தையை மறைந்த நம்முடைய போதகர் ரெவரண்ட் ஐசக் மூன் அவர்கள் எழுதியிருந்தது சிறப்பாக இருந்தது. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லும் பொழுது முதலாம் திருவார்த்தையை மன்னிப்பு என்றும், 2ஆம் திருவார்த்தையை ரட்சிப்பு என்றும், 3ஆம் திருவார்த்தையை பராமரிப்பு என்றும், 4ஆம் திருவார்த்தையை அங்கலாய்ப்பு என்றும், 5ஆம் திருவார்த்தையை தவிப்பு என்றும், 6ஆம் திருவார்த்தையை முடிப்பு என்றும், 7ஆம் திருவார்த்தையை ஒப்புவிப்பு என்றும் அழகாக வர்ணித்திருந்தார். ஆண்டவர்
சிலுவையில் மொழிந்த இந்த வார்த்தைகளை, அவர் பேசிய வார்த்தைகளை இங்கு நான் பேசுவதற்கு தகுதி இருக்கிறேனா என்று என்னை கேள்வி கேட்டால் அதற்கு நான் தகுதி இல்லாதவன். ஆனால் பரிசுத்த ஆவியின் துணையோடு இந்த வார்த்தைகளை குறித்த ஒரு சில தகவல்களை மட்டும் உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த அந்த வார்த்தைகளை நோக்கும் பொழுது முதலாவது வார்த்தையிலும் பிதாவே என்று அழைக்கின்றார், முடிவான இந்த வார்த்தையிலும் பிதாவே என்று அழைக்கின்றார். இதற்கு முன் செய்தியிலே கேட்டது போல இரண்டும் விண்ணப்பங்களாகவே ஜெபங்களாகவே நமக்கு அமைந்துள்ளதை நாம் காண்கின்றோம். ஒப்படைப்பு என்று சொல்லும் பொழுது அர்ப்பணித்தல் என்றால் முழுவதுமாக அர்ப்பணித்தல். டெடிகேட் பண்றோம்னா அது மொத்தமா கம்ப்ளீட் ஆகணும். ஆண்டவர் முடிந்தது அந்த வார்த்தையை சொல்லி தான் கடைசியா இதை நம்மிடத்திலே ஒப்புவித்தல், பிதாவினிடத்தில் அந்த ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் 33.5 வருடம் என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த 33.5 வருடத்திலும் 3.5 வருடங்கள் மட்டுமே ஊழியத்துக்காக பிதாவினால் குறிக்கப்படுகின்றார். வேதத்திலே பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அநேக தீர்க்கதரிசிகள், முற்பிதாக்கள் இவர்களை பார்க்கும் பொழுது 100 வருடம் வாழ்ந்தார்கள், 300 வருடம் வாழ்ந்தவர்கள், 600 வருடம், 900 வருடம் வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் சங்கீதத்திலே சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது மனுஷனுடைய வயதை குறிக்கும் பொழுது 70 வருஷம் என்றும் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் என்றும் குறிப்பிடுகின்றார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கோ கொடுக்கப்பட்டது அந்த வாலிப பருவம் வரை 33.5 ஆண்டுகள் மட்டுமே. அதிலே அவர் கடைசியாய் அந்த சிலுவையில் மொழிந்த அந்த 7வது வார்த்தையை பார்க்கும் பொழுது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51-52 வசனங்கள் நோக்கும் பொழுது ஆண்டவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று பார்க்கின்றோம். இயற்கை என்ன செய்தது என்று பார்த்தால் பூமி எங்கும் இருள் சூழ்ந்தது, கல்லறைகள் திறவுண்டன, பூமி அதிர்ந்தது, நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள் சரீரங்கள் எழுந்தன, தேவாலயங்களின் திரை சிலைகள் மேல் தொடங்கி கீழ் வரை 2ஆக கிழிந்தது. இந்த இயற்கை நிகழ்வுகளை கண்ட அந்த போர் சேவகன் மெய்யாகவே இவர் தேவகுமாரன் என்று தேவனை மகிமைப்படுத்தினான் என்று அந்த கல்வாரி காட்சியிலே பார்க்கின்றோம். பிதாவினிடம் ஆண்டவர் தன்னுடைய ஆவியை ஒப்படைக்கின்றார். நம்ம கூட ஜெபிக்கும் பொழுது ஜெபம் பண்றோம், ஒரு வார்த்தைக்கு சொல்றோம், ஆண்டவரே நான் இதை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். பிரயாணம் பண்ணும்போது நான் இந்த பிரயாணத்தை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன், தூங்க போறேன் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம், ஆலயத்துக்கு போறோம் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம், என் பணிக்கு போறோம் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொல்றோம். ஆனா அந்த முடிந்த பிறகு, அந்த ஜெபம் முடிஞ்சிட்ட பிறகு அந்த ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்த அந்த வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உலகத்தில் வாழ்கிறோமா? அடுத்த நிமிடமே நாம் என்னென்ன வார்த்தைகள் பேசுகின்றோம்? கடவுள்கிட்ட நம்ம ஒரு பணியை நாங்கள் இதை செய்ய போறோம்னு ஒப்படைச்சு ஜெபம் பண்றோம். ஆனா அந்த ஜெபம் முடிஞ்ச உடனே நம்ம மனுஷத்தன்மையில என்னென்ன காரியங்களை பேசுறோம், எப்படி பேசுகிறோம் என்பதை பற்றியெல்லாம் யோசித்து பார்த்தால் அந்த நாம் செய்த அந்த விண்ணப்பத்திற்கு மாறாகவே நம்முடைய மனுஷத்தன்மையில் செய்கின்றோம். ஆனால் மனுஷகுமாரன் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அதை அப்படி செய்யாமல் பிதாவினுடைய சித்தத்தின்படியே செய்து முடித்தார் என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். ஒரு சிறிய ஒரு நிகழ்வு. கடந்த 24ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு இன்விடேஷன் வந்தது. ஒரு ஊழியத்திற்காக ஒரு மகள் அர்ப்பணிப்பு ஆராதனை அதில் கலந்து கொள்ளும்படி அழைத்திருந்தார்கள். அந்த மகளுடைய பெற்றோர் ஒரு பள்ளியின் முதல்வர், அவருடைய தகப்பனார் ஒரு சிறந்த அலுவலகத்தின் அதிகாரி. அந்த மகள் பிஇ முடித்து எம்பிஏ முடித்து எல்லாம் டிஸ்டிங்ஷன் வாங்கின மகள். அவள் தன்னை ஊழியத்தை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவருடைய பெற்றோரிடத்தில் கேட்டிருக்கிறாள். அவங்க இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கோம், கொஞ்சம் யோசி, நல்லா உன்னை ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் படிக்க வச்சிருக்கிறோம், அதனால கொஞ்சம் யோசின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஆனாலும் அவளுக்கு ஆண்டவருடைய அழைப்பு வந்து கொண்டே இருந்தது. அவள் முடிவு செய்து அவளுடைய பெற்றோர்களுக்கு கூறினார், நான் ஊழியத்திற்கு செல்கின்றேன், என்னை அர்ப்பணிக்கின்றேன்னு சொன்னோன்னே அவங்க அந்த குணவட்டத்தில் இருக்கிற சிலோன் பெண்டிகாஸ் சபையை சார்ந்தவர்கள். பெற்றோர்கள் உடனே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பிள்ளையை ஒப்பு கொடுத்தார்கள். அந்த ஒப்பு கொடுக்கின்ற ஆராதனைக்குத்தான் நானும் என் மனைவியும் சகோதரி உஷா பால்சன் அவர்களும் நம்முடைய ஆராதனை முடித்து அங்கு சென்றோம். 1000 பேர் குழுமி இருக்கின்றார்கள் அந்த ஆராதனையில். ஆராதனை முடிந்தது. இந்த ஒப்பு கொடுக்கும் ஆராதனை தனியாக நடத்தினார்கள். நடத்தும் பொழுது அந்த மகள் டெஸ்டிமனி, அவளுடைய சாட்சியை சொன்னாள். 1 வருடம் அவளுக்கு இந்த ப்ரொபேஷனரி பீரியட், அதாவது ஊழியத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பது, உலகத்தின் எல்லா பொருட்களையும் விடுத்து அந்த இடத்திலே அவள் ஊழியத்திற்காக ஆயத்தப்பட வேண்டும். எந்த செல்போன் கிடையாது, டிவி கிடையாது, பெட்டில் கூட படுக்கக்கூடாது, பாயில் தான் படுக்கணும். சாதாரண உணவு, எப்படியெல்லாம் ஏழ்மையான மக்களை போய் ஊழியத்தில் சந்திக்க வேண்டும், இதற்குண்டான எல்லா கட்டுப்பாடுகளையும் விதிக்கின்ற ஒரு ட்ரைனிங் பீரியட். இதை அந்த மகள் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து அவள் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறாள். இந்த நிகழ்ச்சி என்னை கலங்க வைத்தது. நாம் இன்றைக்கு ஒரு ஊழியம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு தேவாலயத்திற்கு வருவதற்கு எத்தனை சாக்குப்போக்கு சொல்லுகிறோம். இங்கும் இது சரியில்லை அது சரியில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், மற்றவர்களை குறை கொண்டிருக்கிறோம். ஆனால் இது நம்முடைய ஒப்பு கொடுப்பதா என்று நோக்கும் பொழுது நம்முடைய ஒப்பு கொடுப்பு ஆண்டவரிடத்தில் அவ்வாறு இல்லை என்றே தோன்றுகிறது. நாம் என்ன செய்கிறோம் என்பதை விட்டுவிட்டு மற்றவர்கள் இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை என்றுதான் நாம் குறை கூறி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கூட அந்த 3.5 வருடங்களே தன்னுடைய ஊழியத்தை செல்லும் பொழுது வேதப்பாரர்கள், பரிசேயர்கள், இன்னும் அவருக்கு ஆகாதவர்கள் எல்லாமே என்னென்னவோ குறை சொன்னாங்க. எதற்குமே அவர் பதில் கொடுக்கவில்லை, எதற்குமே அவர் கவுண்டர் கொடுக்கவில்லை. ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு மட்டும் சென்றார். இதன் முடிவுதான் இந்த 7 வார்த்தைகள் இங்கு சிலுவையில் அவர் தெரிவிக்கின்றார். அதே போல நேற்றைய தினத்திலே போதகர் அவர்கள் தன்னுடைய பிரசங்கத்திலே குறிப்பிட்டவாறு சாக்கிரமந்துகளை பற்றி கூறினார். 2 சாக்கிரமந்துகள் என்று சொன்னார். யாருன்னு தெரியுமா 2 சாக்கிரமந்துகள் என்ன சொன்னார்னு? ஞான ஸ்நானம் ஒன்றும் திடப்படுத்தல் ஒன்றும் சொன்னார். என்னுடைய பெற்றோர், என்னுடைய தகப்பனார் ஊழியங்களை குறித்து பேசும் பொழுது சில காரியங்களை குறித்து எங்களை நல்வழிப்படுத்துவார். குடும்ப ஜபங்களிலோ மற்ற நேரங்களிலோ நாங்கள் இப்போ சர்ச்சிலேருந்து முடிச்சுட்டு போனோடனே வீட்டில் உட்காந்தோன்னா ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இன்றைக்கி என்ன மெசேஜ், பாட்டு இதெல்லாம் வச்சு ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் பிரிஞ்சு போகிறது. அப்புறம் அடுத்த வேலையை பார்க்கறது. அப்படி சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். திருச்சபையில் ஒப்படைப்பு, ஒரு கிறிஸ்தவனாக பிறந்தவனுக்கு ஒப்படைப்பு என்பது எங்கு தொடங்குகிறது என்றால் 4 விதத்தில் அவனுக்கு திருச்சபையோடு தொடங்குகிறது. முதலாவதாக குழந்தை பிறந்தவுடன் கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஞான ஸ்நானத்திற்காக ஒப்படைக்கப்படுகின்றான். அடுத்ததாக இதை புதுப்பிக்கும் வண்ணமாக திடப்படுத்தல், கன்ஃபர்மேஷன், அதிலே ஒரு திருவிருந்தோடு கூட அவரை ஒப்படைக்கக்கூடிய, என வாலிப பிராயத்தில் வெவ்வேறு வழிகளில் செல்வதற்கு நிறைய வழிகள் உண்டு. அவன் உணர்ந்து கொண்டு சாத்தானுடைய வழியில் செல்லாமல் ஆண்டவருடைய வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த கன்ஃபர்மேஷன், திடப்படுத்தலை கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் இங்கு ஒப்புவித்து அறிக்கை செய்கிறார்கள். இது 2வதாக. 3வதாக அவனுடைய வாழ்விலே ஒரு திருமணம், குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டும். அதற்காக சபையின் முன்பாக கூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு குடும்ப வாழ்க்கையை தொடங்குவதற்காக திருமணம் என்ற ஒப்படைப்பு. 4வதாக மரணம். நாம் மரிப்போமானால் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்பதற்கு முன்பாக திருச்சபையில் கொண்டு வந்து அனைவர் முன்பாகவும் நிறுத்தி அதை கடவுளுக்காக நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கின்றார்கள். இந்த 4ம் ஒரு திருச்சபையில் இருக்கின்ற ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவை என்பதை என்னுடைய தகப்பனார் அடிக்கடி வலியுறுத்துவார். இப்பொழுது இந்த 4லே நாம் எதை முக்கியமாக கொடுக்கிறோம்? நமக்கு 4 ஒப்படைப்புகள் இங்கு இருக்கிறது. இந்த ஒப்படைப்பு செய்த பிறகு நாம் ஆலயத்துக்கு இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா,
அல்லது வேறு காரியங்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இங்கு வந்து நாம் ஒப்படைத்த காரியங்கள், ஜெபித்த காரியங்கள் வெளியே செல்லும் பொழுது அதே மனநிலையோடு செல்கிறோமா? இல்லை நாம் கொண்டு வந்த பாவங்களையும் இன்னும் அதிகமாக சேர்த்து கொண்டு கிரியேட் பண்ணி கொண்டு வெளியே போகிறோமா? இதுதான் ஆண்டவர் இந்த ஒப்படைப்பில் இன்றைய நாளில் நம்முடைய கேட்கின்ற கேள்விகள். ஆகவே அதற்கு நாம் இந்த வார்த்தைகள் மூலமாக தயார்படுத்திக் கொள்வோம். கலாத்தியர் 1:4 கூறுகிறது, நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் முழுமையாக இந்த நாளிலே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்த்தோம். நம்மை எவ்வாறு ஒப்பு கொடுப்போம் என்று ஜெபித்து நாம் கலைந்து செல்வோம். இப்பொழுது ஜெப நிலையிலே ஒரு சில பாடலின் வரிகள், அதை அனைவரும் அர்ப்பணிப்பு பாடலாக பாடி நாம் ஜெபத்திலே முடிப்போம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதாவும் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதாவும் கரத்தில். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் எழுதினது ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சேரும் நிலைவரமான ஆவியே உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்திலே என்னை தள்ளிவிடாதிரும். உமது பரிசுத்த ஆவிய என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீரும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஜெபம் செய்வோம். எங்கள் பரம தந்தையே, உம்முடைய அன்பினாலே மண் மக்களை மீட்பதற்காகவே தன்னையே இந்த உலக வாழ்விலே இணைத்துக் கொண்டு ஆண்டவரே பாடுபட்டு மரணத்தின் வாயிலாக எங்களை மீட்ட கடவுளாய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு நினைக்கிறோம் சுவாமி. என் மீறுதலுக்காக அவர் காயப்பட்டு, என் அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டு, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல வந்து அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லி, கடவுளே இந்த 7 வார்த்தைகள் வழியாக நான் மீட்கப்பட்டவனாய், கடவுளுடைய அன்பினாலே, இரக்கத்தினாலே, தயவுனாலே நான் மீட்கப்பட்டவனாய் என்று
7 வார்த்தையின் வழியாக எங்களுக்கு நீர் ஆண்டவரே சொன்னதற்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. நல்லவரே, வல்லவரே, எங்களுடைய வாழ்வில் இருப்பவரே, நான் சுமக்க வேண்டிய சிலுவையை எனக்காக சுமந்தவரே, உம்மை நன்றியோடு நினைக்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு திருவார்த்தையே கடவுள் இந்த நாளிலே மன்னிப்பு முதல் ஒப்படைப்பு வரையும் நீர் ஆண்டவரே இந்த உலக வாழ்விலே இதோ நாங்கள் செய்த அக்கிரமங்களுக்கெல்லாம் மன்னித்து ஆண்டவரே நீர் இந்த உலக வாழ்வில் வந்த நோக்கத்தை ஒப்படைப்பு மூலமாய் நிறைவு செய்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் சிலுவை மொழிந்த 7 வார்த்தைகளை பேசின ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, முதல் வார்த்தை பேசின திருமதி செல்லம்மா தினகர் அவர்களுக்காக, 2வது வார்த்தை பேசின திருமதி டாக்டர் உதயா விஜயகுமார் அவர்களுக்காக, 3ஆம் வார்த்தை பேசின திரு CK டென்னிசன் சபையினுடைய துணை பொருளாளருக்காக, 4வது வார்த்தை பேசின திரு மேத்யூ கோகுல் அவர்களுக்காக, 5ஆம் வார்த்தை பேசின டாக்டர் TS ரவிக்குமார் சார் அவர்களுக்காக, 6ஆம் வார்த்தை பேசின திருமதி பிரவீனா ராஜேஷ் அவர்களுக்காக, 7ஆம் வார்த்தை பேசின திரு டாக்டர் ஜான்சன் மேத்யூ அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். பேசினவர்களுக்காக உம்முடைய கிருபை உள்ள வார்த்தையை அவருடைய குடும்பங்கள் வாழ்விலும் ஆசீர்வதித்து அருளும்படியாய் தாங்க சுவாமி. இந்த நாளிலே இந்த திருவார்த்தை கேட்ட அத்தனை ஆண்டவரை உள்ளங்களுக்காக வேண்டுகிறோம். ஒவ்வொருத்தரையோடு ஆண்டவரே இன்ன ஆத்மீக தாகத்தோடு வந்திருக்கிறார்களோ அந்த தாகத்தின் வழியாக விண்ணப்பத்தோடு ஆண்டவரே என் குடும்ப வாழ்வின் பாடுகள் எல்லாவற்றுமாய் இந்த சிலுவைக்கு நேராய் நான் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஒப்புவிக்கிற ஜபங்களுக்கு வழியாகவே நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொருத்தரும் இந்த சிலுவையின் வழியாக இணைத்து கொண்டு வாழ்ந்ததற்காக, இணைத்து கொண்டு இந்த 40 நாட்களில் ஆண்டவரே உம்முடைய கரம் அவர்களோடு இருந்தவைக்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. என் மீட்பர் இதோ உயிரோடு எழப் போகிறார், எனக்கு என்ன குறை உண்டு என்று சொல்லி நம்பிக்கையோடு உயிர்த்தெழுதலை சந்திக்கிற மக்களாய் தந்து நீர் வழி நடத்தும்படியாய் தாங்க சாமி. அவ்வண்ணமாகவே ஆண்டவரே இந்த ஆராதனைகளுக்கு முழு ஒத்துழைப்பு தந்த சபையினுடைய பொறுப்பாளர்களை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் சுவாமி. தலைவர் திரு புருப ஞானசெல்வம் ஐயாவுக்காக, செயலாளர் திரு விஜயகுமார் அண்ணனுக்காக, பொருளாளர் திரு டாக்டர் ஜான்சன் சார் அவர்களுக்காக, துணை பொருளாளர் திரு டென்னி அண்ணனுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய கரம் வழி நடத்தும்படியாய் தாங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் வழி நடத்துங்க சுவாமி. இசையின் வழியாய் வாசித்த அன்பு தம்பி ராஜனுக்காக, திரு அசோக் அண்ணனுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் அவர்களை வழிநடத்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். பரமண்டல இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டத்திலே செய்யப்படும் போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றை வேண்டிய ஆகாரத்தை தாரும், கடனாளிக்கு மன்னிக்கிறது போல எங்க பாவ கடன்களை மன்னியும், எங்களை சோதனைக்குப்படாமல் தீமை ரசித்தருளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவுகளே சுவாமி, ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்பு: நாளை தினம் மாலை 4 மணிக்கு ஆலயத்தின் ஆயத்த பணிகள் நடைபெறும். ஆலய அலங்காரங்கள் செய்யப்படும். எனவே அலங்காரத்தில் கலந்து கொண்டு ஆயத்த பணிக்கு வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அதே போல வருகிற ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிப்பதற்கு காலை 6 மணிக்கு போட்டிருக்கிறது. எனவே நீங்கள் அந்த ஆராதனையில் பங்கு பெற்று ஆராதனுடைய வழிபாட்டிலே ஆண்டவரை தரிசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அதே போல இந்த நாளிலே காணிக்கை எடுப்பவர்கள் திருமதி திங்கள் ஜான்சன் அவர்களும் திருமதி பரிமலா ஜார்ஜ் அவர்களும் இருவரும் காணிக்கைகள் எடுப்பார்கள். மீண்டுமாய் கடவுளை மகிமைப்படுத்தும்படியாய் 237வது பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கதா மலைதனிலே, குருசினில் தொங்கிய
குருதியும் வடிய கொல்கதா மலைதனிலே நம் குருவிசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு நம் குருவிசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு சிரசினில் முள்முடி உருத்திட அறைந்தே சிலுவையில் சேர்த்ததையோ சிரசினில் முள்முடி உருத்திட அறைந்தே சிலுவையில் சேர்த்ததையோ தீய திருக்கரம் கால்களில் ஆணிகள் அடித்தார் சேனை திரள் சூழ தீய திருக்கரம் கால்களில் ஆணிகள் அடித்தார் சேனை திரள் சூழ பாதகர் நடுவினில் பாவியின் நேச பாதகன் போல் தொங்க பாதகர் நடுவினில் பாவியின் நேச பாதகன் போல் தொங்க யூத பாதகர் பரிகா சங்கள் பண்ணே படுத்திய கொடுமைதனே யூத பாதகர் பரிகா சங்கள் பண்ணே படுத்திய கொடுமைதனே சந்திர சூரிய சகலவான் சேனைகள் சகியாமல் நானுதையோ சந்திர சூரிய சகலவான் சேனைகள் சகியாமல் நானுதையோ தேவ சுந்தர மைந்தன் உயிர் விடும் காட்சியால் துடிக்கா நெஞ்சமுண்டோ தேவ சுந்தர மைந்தன் உயிர் விடும் காட்சியால் துடிக்கா நெஞ்சமுண்டோ எருசலை மாதே மருகு நீ அழுது ஏங்கி புலம்பலையோ எருசலை மாதே மருகு நீ அழுது ஏங்கி புலம்பலையோ நின் எருசலை அதிபன் இளமணவாளன் ஏற்றம கோலமிதோ நின் எருசலை அதிபன் இளமணவாளன் ஏற்றம கோலமிதோ குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கதா மலைதனிலே குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கதா மலைதனிலே நம் குருவிசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு நம் குருவிசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு. ஜெபம் செய்வோம். சர்வத்திற்கு வல்ல கடவுளே,
நாங்கள் உறுதியான விசுவாசத்திலும் ஊழியம் செய்யவும், உடைய நாமத்தை அறிக்கை விடுதலும் முடிபறிந்தும் நிலைத்திருக்கவும், உடைய வார்த்தை கட்டப்படாமல் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிக்கப்படியும், உமது பரிசுத்த ஆவியானவரை பரத்தல் வருகிற ஞானத்தையும் உம்முடைய திருச்சபைக்கு தந்தருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. கடவுளே, உம்முடைய வார்த்தை வசனத்தை சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். அது ஆசீர்வாதத்தோடு எங்களுடைய வாழ்வும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக அண்டிக் கொள்வதற்கும் தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இந்த ஆராதனை முழுவதுமாய் தேவ ஆவியினால் நடத்தப்பட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கரம் தந்து உயிர்த்தெழுந்த நன்னாளை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். பாடல் எண் 231, முதல் கவி, 3வது கவி பாடல். வாதையோற்ற மீட்பரே என் அடைக்கலம் நீரே. நான் என் பாவ பாரத்தால் தொய்ந்து போய் கலங்கினார். என் அடைக்கலம் நீரே. வாதையோற்ற மீட்பரே உள்ளவண்ணம் ஆண்டினேன் அன்பாய் என்னை நோக்குமே. திக்கற்றோர் நான் ரட்சியோம். ஓடும் என் வார்த்தை ஏழையும் செல்